நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இருக்கிற வாழ்க்கையை நம்ம நல்லா ஹாப்பியா வாழலாம்ல. ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதுலதான் நம்ம லைஃபே போயிடுது. கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கைய நம்ம ஹாப்பியா வாழணும். நம்ம பசங்களுக்கு நம்ம அம்மாவா இருக்காம ஒரு ஃப்ரெண்டா அவங்க கூட இருக்கணும். ஏன்னா நான் எப்போதுமே என் பசங்க கிட்ட அப்படிதான் இருக்கேன். ஏன் அஸ்ரர் தானிஷ் என் பசங்கள நான் ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு மாம் இல்ல, நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு அம்மா, நான் சொல்ற பேச்சு தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லாம உங்க மனசுல இருக்கிறது சின்ன சின்ன விஷயம், கஷ்டமா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்கட்டும், ஆஸ் அ ஃப்ரெண்டா கேளுங்க பசங்க கிட்ட. ஏன்னா ஃபியூச்சர்லயே நம்ம ஸ்ட்ரிக்ட் மாமா இருந்தா இப்படி செய்யாதன்னு சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க. இதே நம்ம பாசமா சொன்னா இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படி சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஏன் அஸ்ரார் தனிஷ் எல்லாம் அப்படிதான் பாசமா தான் சொல்லுவேன். அப்படி செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க, இங்க போக கூடாதுன்னா போக மாட்டாங்க. நானாவது பரவாயில்லைங்க, அவங்க அப்பா இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு அடிச்சதே இல்லை. ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க அப்பா இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. உங்க பசங்கள்கிட்ட நீங்களும் ஆஸ் அ ஃப்ரெண்டா இருங்க, மாம் அண்ட் டேட் இருக்காதீங்க. கண்டிப்பா சொல்றேன், அவங்களும் கேட்பாங்க உங்க பேச்சு.